ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 4 முதல் ஸ்லோகம். கல்யதா மம குருஷ்வ தாவதீம் கல்யதே பவதுபாசனம் யயா ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சர்யயா புஷ்டயா ஸ்ருதவ துஷ்டிமாப்னுயாம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். 4லேருந்து 7 வரைக்கும் தசகத்தில் அஷ்டாங்க யோக முறையும் பக்தி யோகத்தை பற்றியும் அது எப்படி முக்தி அடைய வைக்கிறது என்றதை பற்றியும் சொல்கிறார். பட்டத்திரி சொல்கிறார், குருவாயூரப்பா உன்னை இடைவிடாமல் பக்தி யோகம் செய்யணும், அதுக்கேற்ற உடல் ஆரோக்கியத்தை வழங்கணும் நீ தான் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். கோவிலுக்கு செல்வது, பூஜை பண்ணுறது இதெல்லாம் பக்தி தான். அது பக்தி யோகங்கிறதுனா பக்தியோட பகவானை இடைவிடாது துதிப்பது தான் பக்தி யோகங்கிறது. எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை வழங்கினால் நான் 8 அங்கங்கள் கொண்டு பக்தியோகம் செய்வேனோ அந்த அளவு எனக்கு நீ ஆரோக்கியத்தை வழங்க வேண்டுங்கிற. நிச்சயமாக 8 அங்கங்களை கொண்ட பக்தியோகத்தை நான் முழுமையாக பின்பற்றுவதாலே விரைவாக திருவுள்ளம் நன்னா உனக்கு மகிழ்ந்துடும், அதுக்கப்புறம் எளிதில் முக்தி அடைந்து விடுவேன் அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்கிறார்.